Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா Huobi எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீனா இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கொடுக்கிறேன். விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைன் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கேக்கும். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் கோட்ல வந்து சென்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்க இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். அப்படி இல்ல அப்படினா ஃபோன் நம்பர் வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு லிங்க் வரும். அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து Binance விட இது வந்து ஒரு விஷயத்துல பெஸ்ட் அப்படினா அதில் Binanceல வந்து லிஸ்ட் ஆவறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த Huobiல வந்து அவள லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல நல்ல ப்ராஜெக்ட்டா இருக்கும். நீங்க இதில இருந்து காயின் வந்து நல்லதா செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட Binanceல எப்படி லிஸ்ட் பண்ற சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க அங்க கொண்டு போய் செல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல profit வந்து கிடைக்கும். 50 ல இருந்து 100% கூட profit வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி பிரைம் லிஸ்ட் அப்படின ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது நீங்க HDI காயின்ஸ் இல்ல USD காயின்ஸ் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா வந்து அந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாவே அலோகேட் பண்ணுவாங்க. இது மூலமாவும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாசிவ் இன்கம் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இப்ப பியர் மார்க்கெட் அப்படினா நம்ம அந்த டைம்ல ட்ரேட் பண்ண முடியாது. சோ அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா இவங்க இந்த கொடுக்கிற அந்த டாஸ்க் மாதிரி பண்றது இது மாதிரிலாம் நீங்க பண்றது மூலமா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இன்கம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்துகிட்டு இருக்கும் மந்த்லி. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா டெபாசிட் அண்ட் பை வந்து எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் சும்மா சாம்பிள் காட்றேன். இதுல வந்து எக்ஸ்பிரஸ்னு இருக்கும். எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்க அப்படினா INR வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க USD மாத்திக்கலாம். மினிமம் பாத்தீங்கன்னா 750 தான் இருக்கும். ஆனா 750 ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வராது. சோ 1000 ரூபீஸ் அந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும்னா நீங்க கொடுக்க முடியும். அப்பதான் இங்க என்ன எஸ்டிமேஷன் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நான் பை USD கொடுத்துட்டேன்னா வெச்சுக்கங்களேன் UPI ல வந்து என்ன பண்ணிக்கலாம் நான் ஃபோன் பேல இதுலயே போட்டு உடனே டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னா INR வந்து USD நம்ம வஜ்ரெக்ஸ்ல எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் உடனே என்ன பண்ணிக்கலாம் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம P2P இது இருக்கும். P2P எல்லாம் விட இன்னொரு ஒரு சேஃபான ஆப்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா P2P உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெபாசிட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எப்படி USD தான் நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ USD வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு டெபாசிட் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா என்ன நெட்வொர்க் வந்து மீன்ஸ் இது என்ன அர்த்தம் அப்படினா நீங்க Binanceல USD வச்சிருந்தீங்க அப்படினா அதை என்ன பண்றோம் அப்படினா இந்த டெபாசிட் நெட்வொர்க் என்ன நெட்வொர்க் கொடுக்குறீங்களோ இதே வந்து Binanceலயும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் இங்க வந்து TRC20 அப்படினு நான் இங்க கொடுக்கிறேன் அப்படினா அங்கேயும் TRC20 ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க அதாவது இந்த Huobiல வந்து அட்ரஸை நம்ம டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இத Binance ஆப்ல போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அங்க வித்ட்ராவல்னு கொடுத்துக்கணும் USDTல. வித்ட்ராவல்னு கொடுத்துக்கும்போது அங்க காட்ற அந்த அட்ரஸ் இருக்கும். அந்த இடத்துல இந்த அட்ரஸை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படினா பண்ணிட்டு வித்ட்ராவல்னு கொடுத்தீங்கனாலே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா USDT ரொம்ப ஈஸியாவே நமக்கு வந்து டெபாசிட் ஆயிடும். இப்போ இது நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படினா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் தனியாவே இதுக்கு வீடியோவா போடுறேன். சிம்பிள் process அப்படிங்கறனால நான் இதிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா மார்க்கெட்ல அதே மாதிரி தான் இதுலயும் பாத்தீங்கன்னா ஹார்ட் கெய்னர்ஸ் லூசர்ஸ் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா இது எல்லாரும் யூஸ் பண்றது இந்த பாசிவ் இன்கம்காக தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றாங்க. ட்ரேடிங்க்குலாம் மேக்ஸिमम Binance தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு $100 இல்ல $200 இதுல நீங்க போய் வச்சுக்கங்க. வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிரைம் லிஸ்ட் வர்றப்ப இல்ல வேற ஏதோ நமக்கு டாஸ்க் ரிலேட்டடா வர்றப்ப பாத்தீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு profit வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக இது என்ன பண்ணிக்கங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்பாட் இருக்கும். ஸ்பாட்ல சேம் என்னென்ன காயின்ஸ்ல மெட்டாவர்ஸ் காயின்ஸ்னா அது இருக்கும். NFT ஸ்டோரேஜ் காயின்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அது இப்ப நான் ஒரு காயினை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படினா நம்ம பை பண்ணனும் செல் பண்ணனும் இருக்கும். பை பண்ணா பையை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. செல்னா பை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன அமௌண்ட் அதை கொடுத்து as usual பை பண்ணிக்கங்க. செல்லும் அதே மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து வாலெட் பாத்தீங்கன்னா வாலெட்ல அங்க காட்ற நமக்கு ஸ்பாட் மாதிரி Binance மாதிரியே இந்த இடத்துல வந்து நான் பாத்தீங்கன்னா ட்ரான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதோட USD வேல்யூ என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். இதுக்கு அப்புறம் என்ன அப்படினா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா வெல்கம் போனஸ் அந்த மாதிரிலாம் இங்க கொடுப்பாங்க.
வெல்கம் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே பாயிண்ட்ஸ் கார்டில் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் நார்மலாக யூஎஸ்டிடியில் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் ஆகிறது வந்து இதில் நீங்கள் பாயிண்ட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க ஃபீஸில் அப்படின்னா, இப்போ நான் இப்போ சொல்கிற ஃபீஸில் வந்து யூஸ் பாயிண்ட் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கார்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த அந்த கார்டிலேருந்து இந்த ஃபீஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் கார்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மேஜிக் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு யூஎஸ்டிடியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதிலே நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த டாஸ்க்லாம் வந்து நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். $200 அந்த மாதிரி பண்ணிக்கிறது, ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேஜிக் மனரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இது இவ்வளோ ஷிப் இவ்வளோ டாகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினைக்கும் மைண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம்.